நம்ம பாவனா வீட்டுக்காரு டாக்டர் வெங்கடேஷ், அதான் என் மாப்பிள. டாக்டர் சிங்கராயன் கிட்ட ஜூனியரா வேலை பாக்குறாரு. அந்த சிங்கராயன் இருக்காரே, என் மாப்பிளைய ஆபரேஷன் பண்ண விடாம வெறும் ஹெல்ப்பரா மட்டுமே வச்சு வேலை வாங்கிக்கிறாரு. அந்த சிங்கராயன் மண்டைய போட்டாதான் என் மாப்பிளைக்கு ஒரு வாழ்க்கையே கிடைக்கும். அச்சோ, அந்த சிங்கராயன் நம்ம மாமானே உங்களுக்கு தெரியாது போல இருக்கே. நானும் அந்த டாக்டர் சிங்கராயனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க பையனுக்கு வயிற்றுல ஏதோ ஒரு கட்டி இருக்கான். அவன் ரொம்ப வழியில துடிச்சு போறானா. அதனால அவர் தான் இந்த ஆபரேஷன் பண்ணுவேன்னு அடம் பிடிக்கிறாருக்கா. ஒருவேளை இந்த ஆபரேஷனை டாக்டர் சிங்கராயன் பண்ணாரு, எக்காரணத்தை முன்னிட்டும் அது சக்சஸ் ஆயிடக்கூடாதுன்னு என் மாப்பிள்ளை கிட்ட நான் சொல்லியிருக்கேன். உடனே கலா கிட்ட இதை பத்தி சொல்லணும். அவ தான் இதுக்கு சரியான முடிவெடுப்பா. ஹலோ கலா, ஆபரேஷன் விஷயமா மாமா கிட்ட பேசுனியா? அக்கா, உனக்கு விஷயமே தெரியாதா? நம்ம மாமா சூசைட் பண்ணி செத்துட்டாராம். என்ன கலா சொல்ற? நம்ம மாமா 3வது மாடியில இருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாராம். நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். நீ அத்தானை கூட்டிட்டு அங்க நேரா வந்துரு. சரி, நான் வரேன். ஆனாலும் பாலா, உங்க மாமா இவ்ளோ பெரிய கோழையா இருப்பாரு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவரோட தற்கொலைக்கு ஷீலா அக்கா தான் காரணமா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். உன் மாமா பையன் இப்ப எப்படி இருக்கான்? ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவனோட ஆபரேஷன் விஷயமா தான் சிட்டிலேயே ஒரு பெரிய சர்ஜனா பார்த்துருக்கேன். அவரு வெங்கடேஷ்க்கு ஜூனியரா இருக்காரு. தன்னோட சீனியரை மீறி எதுவுமே செய்ய முடியாதுன்னு பயப்படுறாரு. அவரை தான் எப்படி நாம கன்வின்ஸ் பண்றதுன்னு தெரிலங்க. ஹலோ கலா, என்னாச்சுடி? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சா? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதுக்கா. மாமா பையன் இப்ப ரொம்ப நல்லா இருக்கான். ஏய், யாரடி ஆபரேஷன் பண்ணது? வேற யாரு, நாம ஏற்பாடு பண்ண டாக்டர் தான். இந்த விஷயம் உனக்கு சுவாரஸ்யமா வேணும்னா உடனே ஷீலாக்கு ஃபோன் பண்ணு. மீதி கதைய அவ சொல்லுவா. நாம மோசம் போயிட்டோம் பாலா. சர்க்கஸ்ல இருந்து ஒரு சிங்கம் தப்பிச்சு ஊருக்குள்ள வந்து அது ஹாஸ்பிட்டல்ல பதுங்கி இருக்குன்னு ஒரு நியூஸ் எனக்கு வாட்ஸ்அப்ல வந்துச்சு. நான் அவரை போக வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனா அவரோட ஜூனியரை வச்சு அந்த பையனோட ஆபரேஷனை நல்லபடியா முடிச்சிருக்காங்க. அந்த ஜூனியர் இருக்கானே, அந்த சிங்கராயன் தான் ஆவி ரூபத்துல வந்து என் உடம்புக்குள்ள இருந்து ஆபரேஷனை நல்லபடியா பண்ணாரு அப்படின்னு பேட்டியெல்லாம் வேற கொடுத்துருக்கான். செத்தும் கொடுத்தா சீதக்காதிங்கிற மாதிரி செத்தும் கெடுத்தா சிங்கராயன்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி குறுக்கு வழியிலலாம் யோசிக்காதீங்க. வைக்கிறேன். இப்ப என்னாச்சு? ஒன்னும் இல்லைங்க, எல்லாமே சுபம் சுபம் சுபம்.